அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். இந்த வருடத்துடைய கடைசி நாள் ஒரு துயரமான செய்தியோடு நிறைவு பெறுது. விஜய் சித்ரா 5 ஆண்டுகள் முன்பு மர்மமான முறையில் இறந்து போய் அது தற்கொலைன்னு சொல்லப்பட்டு இல்ல கொலைன்னு அவங்க அப்பா அம்மா போராடி கடைசியில் போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சித்ராவினுடைய காதல் கணவர் ஹேம்நாத் விடுதலை செய்யப்பட்டு இன்னும் 5 மாசம் கூட முழுசா முடியல. ஒருவேளை பழி வாங்கவா இல்ல விரக்தியிலா அல்லது என்னன்னு தெரியல. விஜய் சித்ராவினுடைய தகப்பனார் காமராஜ் அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அந்த அம்மா அழுகுறாங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு சங்கடமா இருக்கு. ஏற்கனவே தங்களுடைய ஒரே பொண்ணு சித்ராவை பலி கொடுத்தவங்க இப்ப தன்னுடைய கணவரையும் பலி கொடுத்துட்டாங்க. என் வீடே சுடுகாடா மாறிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணமானவன் நல்லா இருப்பானா என்று பெருங்குரல் எடுத்து அவங்க உடைஞ்சு போய் அழுகுறாங்க. என்ன நடந்தது உள்ளது உள்ளபடி எல்லோருக்கும் புரியும்படி தெளிவாய் பார்த்தரலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். இதே டிசம்பர் மாசங்க 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பதான் இந்த கொரோனா ஆன் அண்ட் ஆஃப் லாக்டவுன்லாம் இருக்கும் பொழுது எப்படியாவது ஷூட்டிங் பண்ணிட முடியாதான்னு சோசியல் டிஸ்டன்சிங்கோடு போராடி ஒவ்வொரு டிவிலையும் ஷூட்டிங் நடந்தது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வேண்டி விரும்பி பார்த்த ஒரு தொலைக்காட்சி சித்திரம்னா அது பாண்டியன் ஸ்டோர்ஸ். அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸுடைய புரோட்டகனிஸ்ட் முல்லை தாங்க விஜய் சித்ரா. இந்த சித்ரா 2020 டிசம்பர் அன்று காலையிலிருந்தே பரபரப்பாக இருந்தது நியூஸ் சேனல்ஸ்லாம். ஏன்னா அவங்க மர்மமான முறையில் இறந்து விட்டதா திரும்ப நியூஸ் சொல்லப்பட்டது. பின்பு இல்லை அவங்க தங்கள் உயிரை தானே மாய்த்து கொண்டதாக சொன்னாங்க. எல்லாரும் அதிர்ச்சியானாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இல்லையே சித்ரா. யோசிச்சு பாருங்க, மீடியாவில் ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஷைன் பண்ண முடியாது. ஒரு டான்ஸராக இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக வளர்ந்து ஒரு முக்கியமான பிரைம் டைம் ஸ்லாட்டில் வர சீரியலினுடைய ஹீரோயினா வந்து முல்லைன்னு தமிழ்நாடு அவங்க மேல அவ்வளோ லவ் வச்சிருந்தாங்க. ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ்ல வெளியில வந்து மேடை நிகழ்ச்சிகள் சிறப்பு நிகழ்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குறும்புத்தனமா சுட்டித்தனமா மகிழ்ச்சியான ஒரு மனநிலை எப்போதுமே காட்டுவாங்க. அவங்க இருந்தாலே அந்த இடம் கலகலப்பா இருக்கும். இவங்க அப்பா காமராஜ் வந்து அவர் வந்து நம்முடைய காவல் நிலையத்தில் ஒரு எஸ்ஐயா இருந்து ஓய்வு பெற்றவர். ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு நல்ல கார் வாங்கணும், வாழ்க்கையில ஒரு நல்லவனை கட்டி செட்டில் ஆகணும் என்பதுதான் சித்ராவின் கனவாக இருந்தது. அப்படிப்பட்ட சித்ரா படிப்படியாக வளர்ந்தாங்க. கார் வாங்கினாங்க, ஒரு வீடு அல்ல 2 வீடு வாங்கினாங்க. அடுத்து நெக்ஸ்ட் அவங்க மேரேஜ் ஆகி செட்டில் ஆக போறாங்க என்று நினைக்கிற போது தான் இந்த ஷூட்டிங் அடிக்கடி ஈவிபி பூந்தமல்லிக்கு போக வருகிற போது அந்த இடத்தில் ஒரு நண்பராக ஒரு அறிமுகமாகிறார். அவர் தான் ஹேம்நாத். அவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ்மேன், நிறைய நெட்வொர்க் இருக்கிறதாக அறிமுகமாகிறார். அன்றைய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடுல இருந்து ஆற்காடு வீராசாமி முன்னாள் அமைச்சர் அவர்ல இருந்து பலரும் இவருக்கு வந்து பழக்கம் என்று சொல்லி ஒரு ஈவெண்ட்டுக்காக பேசுறது, பின்பு ஃப்ரெண்ட்லியா பேசுறது என்று அவர்களுக்கு ஒரு நட்பு காதலாகி பின்பு அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறுது. சம்பவ தினத்தன்று அந்த பர்டிகுலர் 2020 டிசம்பர் அன்னைக்கு ஒரு ஷூட்ல இருக்காங்க. அன்னைக்கு இவங்க எந்த போஸ்டும் போடல, ஸ்டோரியும் போடல. எந்த ஷூட்டுக்கு போனாலும் ஒரு ஸ்டோரி போடுவாங்க, பட் அன்னைக்கு எதுவுமே போடல. மாறாக ஷூட்டிங் ஸ்பாட்ல கண்டினியூஸா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. மற்றவங்களாம் போடுவாங்களா, அவங்க கூட இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டோரி போடுவாங்களா, அதில் அப்படி கேமரா பார்க்கும்போது மட்டும் சிரிச்சுட்டு மீதி நேரம் ஃபுல்லாக ஃபோன்லேயே இருந்தாங்க. பின்பு தான் அடுத்த நாள் தான் அந்த சம்பவத்தை குறித்த செய்தி வந்தது. மீனிங் அவங்க யார் கூடயோ கண்டினியூஸாக ஃபோனில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அன்றைய தினம் ஷூட்டிங் லேட்டாக முடிந்து பக்கத்தில் இருந்த ஒரு நட்சத்திர விடுதியில் போய் அவங்க தங்குறாங்க. அவர் கூடவே ஹேமந்த் இருந்ததாக சொல்லப்படுது. பின்பு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை, என்னன்னு தெரியல, ஒரு பொசசிவ்னஸா சந்தேகமா பயங்கரமான சண்டை. பின்பு நடுராத்திரி ஹோட்டல் நிர்வாகத்தோடு சேர்ந்து கதவை உடைக்க சொல்லி ஹேமந்த் சொல்றாரு. பின்பு கதவை உடைக்கப்பட்டால் அங்க வந்து அவங்க வந்து தூக்கில் தொங்கினதாக சொல்லப்படுது. முதல்ல காவல்துறை ஸ்பாட்டுக்கு வந்து இதை வந்து ஒரு மர்மமான மரணமாக தான் பதிவு பண்றாங்க. பின்பு எவிடன்சஸ்லாம் கலெக்ட் பண்றாங்க. இது ஒரு தற்கொலை என்பதை அவங்களுடைய அப்பா அம்மாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. 4.5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அரௌண்ட் சற்றொப்ப 57+ சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு கடைசியில் போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு 5-6 மாசம் முன்னாடி குற்றச்சாட்டுக்காரரான ஹேமந்த் அவர்கள் வந்து இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். அதன் பிறகு தொடர்ச்சியா சித்ரா இருந்த அந்த ரூம்லேயே தான் இவர் வந்து தூங்குவாராம். இவர் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாரு. அவர் வந்து அந்த தன்னுடைய பொண்ணு இருந்த ரூம்லேயே தூங்கி தன்னால ஒரு நீதி நிலைநாட்ட முடியலையோன்ற ஒரு மன உளைச்சல் இவருக்கு இருந்திருக்கு. பல தொலைக்காட்சி பேட்டிகளில் பல செய்திகள் அவர் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஒரு ரூமுக்குள்ளார 2 பேர் இருக்கும்போது இந்த பொண்ணை மட்டும் விட்டு அவன் ஏன் வெளில போனான்? அவர் வந்து அப்படி வெளில போயிட்டாருன்னா இந்த ஒரு தூக்கில் தோணும் அந்த ரூம் இருக்குல்ல, அந்த கிரைம் சீனு, அதுக்குள்ளார என்னை உள்ள அனுமதிங்க, நான் போய் ஒரு வாட்டியாவது பார்க்கணும் கெஞ்சினாரு. பின்பு ரொம்ப நாள் கழிச்சு அவர் உள்ள அனுமதிச்சாங்க.
அனுமதிக்காததுக்கான காரணம் அந்த எவிடன்ஸ் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, ஏன்னா இவரே ஒரு போலீஸ்காரர் தானே, உள்ள போனவனா அது வீடியோவே போலீஸ் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், சோஷியல் மீடியாவில் இருக்கு. கட்டில் மேலே ஏறி ஃபேனை தொட முடியுதா பார்த்தாரு. அப்படி நின்றுக்கிட்டே ஈஸியாக தொட மாதிரி இருந்தவனா தலையில் அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து அழுவார். ஏன்னா அது அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அட்லீஸ்ட் ஸ்டூல் போட்டு மேலே ஏறினு ஸ்டூலை உதச்சாதான் அப்படிதான் அந்த ஒரு 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 விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் இது யாரோ ஏற்கனவே கழுத்தை நிறுத்தி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாங்க என்பது அவருடைய கிளைமாக இருந்தது. அவர் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, பிரஸ் மீட்லாம் வச்சு பார்த்தாரு, நீதிமன்றத்தில் போராடி பார்த்தார். ஆனால் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி சட்டம் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அந்த நபரை வந்து விடுதலை செய்து விட்டது. இன்றைய தினம் இந்த வருடத்தின் கடைசி நாள் தன்னுடைய மகளுக்காக அவள் அந்த பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்து அவளை ஆளாக்கி அழகு பார்த்த ஒரு அன்பு தந்தையினுடைய மரணம் என்பது ஒரு பேரிடியாக நமக்கு வந்திருக்கு. 2 பேரினுடைய ஆன்மா இறைவனின் நிழலில் அமைதி பெற வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் அவங்க ஒய்ஃபை தனியாக விட்டுட்டு அந்த மனுஷன் இப்படி பண்ணியிருக்க வேண்டாம். பெரிய சங்கடம். இதுல இருந்து அந்த அம்மா எப்படி மீண்டு வர போறாங்கன்னு தெரியல. விஜய் சித்ரா குறித்து, அந்த முல்லை கேரக்டர் குறித்து, இந்த வழக்கு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.